ஹலோ வணக்கம். ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் ஃபைல்ஸு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் அதோட டாக்குமெண்ட் ஃபைல்ஸு, இமேஜஸ்ஸு எல்லா சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் பென்ட்ரைவில் பதிவு பண்ணக்கூடாது. வேறு ஏதாச்சும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு 3 டிஸ்க்கு சொல்கிறேன். சரியா? என்ன டிஸ்க்குனால் சிடிவிடி மாதிரி இன்னொரு டிவிடி இருக்குது. ஹெச்டிவிடி இருக்குது. அது 8.5 ஜிபி. அதுக்கப்புறம் ப்ளூரே டிவிடி இருக்குது. அது 25 ஜிபி. அதுக்கடுத்த ப்ளூரே இருக்குது 50 ஜிபி. அதுக்கடுத்த ப்ளூரே இருக்குது 100 ஜிபி. இது எல்லாமே எம்டி டிஸ்க்கு வாங்கிக்கலாம். சரியா? எம்டி டிஸ்க்கு 50 ஜிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக, 25 ஜிபி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் எம்டி டிஸ்க் வாங்கி இதில் பதிவு பண்ணுங்கள். ஊருப்பட்ட விஷயத்த ஸ்டோர் பண்ணலாம். சரியா? லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் கூட அதை டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு தேவையான இமேஜஸ், உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பூமான்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதை விட்ட மோசாபேன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதை விட்டால் சோனின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த 3 கம்பெனியில் உள்ள கேஸ்ட் வாங்கிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்போ புது டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கு புது டிவி என்ன வேணும்னா என்ன டிவி வேணால் சோனி வாங்கிக்கலாம். இல்லை வேறு மாடல் வாங்கினா சாம்சங் இருந்தால் சாம்சங் வாங்கிக்கலாம். சரியா? அதை விட்டால் உங்களுக்கு பிடிச்ச என்ன டிவி இருக்குது? இப்படி வளைஞ்சிருக்குமே, அதாவது இப்படி வளைஞ்சிருக்குமே, அந்த மாதிரி பெரிய லாங் சைஸ் டிவி கூட வாங்கிக்கோங்க. மினிமம் 100, 120க்கு மேலே இருக்க டிவி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை வாங்கிக்கோங்க. சரியா? கம்பெனி வைஸாக வாங்கிக்கோங்க. இல்லையா, எனக்கு லேட்டஸ்ட்டு டிவியாக இருக்கும், கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் இல்லை 1 வருஷம் பழைய மாடல் வாங்க. நீங்கள் கேட்ட ரேட்டுக்கு இல்லை 2 வருஷம் பழைய மாடல் வாங்க. நீங்கள் கேட்டுக்கு ரேட்டு இருக்கும். சரியா? சரியா? தேங்க்யூ காட்.